வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இப்போது ஜோதிடத்தில் உங்கள் பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மனதையும் உடலையும் வதைக்கும். அது எப்போ வதைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இந்த 22வது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட மனதையும் உடலையும் வதைக்கும். இது சில நேரத்தில் சின்ன ஆப்ரேஷன்லேருந்து பெரிய அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். சிறிய விபத்துக்கள்லேருந்து பெரும் விபத்துக்களையும் கொடுக்கக்கூடியது இந்த வைநாசிக நட்சத்திரம். அதில் ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் மனதையும் உடலையும் வதைக்கும். இந்த முறையிலையும் வதைக்கும். இந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து ஒரு ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரத்தில் மனைவியாக வந்தால், 22வது நட்சத்திரம் நல்ல ஜோதிடர்கள் பொருத்தம் பார்க்கும்போது அதை இணைக்க மாட்டாங்க. அதையும் மீறி மனைவியாக வந்தால், மனைவினால் தொடர்ந்து மனப்போராட்டங்களும் பணப்போராட்டங்களும் உடம்பை வதைக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படும். இல்லை, இந்த 22வது நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் தாயாக இருந்தால் தாய் வழியில் வம்பு வழக்கு, மனதையும் உடலையும் வதைக்கும் வார்த்தைகள் சொல்லால் செயலால் சிந்தனையால் ஏற்படும். அதே போல் உங்கள் தகப்பனாரோட நட்சத்திரமாக இருந்தால், உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் உங்கள் தகப்பனார் நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் இது ஒரு மனப்போராட்டமும் 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமையின்மையும் எடுத்துக்காட்டும். ஏன் அப்படின்னா, இந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் என்றால், அந்த 22வது நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வந்துடும். அப்போது உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் 22வது நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் 7வது நட்சத்திரமாக வருவீங்க. அந்த ஜாதகருக்கு நீங்கள் வதை நட்சத்திரக்காராக வருவீங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் இருந்தால், அந்த ஜாதகருக்கு 7வது நட்சத்திரமாக வருவார் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்காரர். அப்படி இருக்கிறப்ப உங்களோட வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும், உங்கள் வீட்டில் யாருக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அந்த ஜாதகரும் உடைந்த கண்ணாடி போல தான். 2 பேரும் சேரவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதிலும் ஒரு சூட்சம ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நல்ல கர்மாவை வாங்கி முற்பிறவில் நல்ல மனிதராகவும் நல்ல பண்புகளை உடையவராகவும் தானம் தர்மம் செய்தவராகவும் இருந்தால், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் உங்கள் குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட கர்மா அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்குது, நீங்கள் முற்பிறவில் நல்லவர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ கண்டிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்தில் உதயமாவார்கள். அது ராசியிலும் உதயமாகலாம் அல்லது லக்கணமாகவும் உதயமாகலாம். ராசி தான் இல்லையே நம்ம பையனுக்கு, நம்மளோட ராசிக்கு 22வது நம்மளோட நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் நம்ம பையன் பிறக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பையன் 22வது நட்சத்திரத்தில் பையனோ பொண்ணோ லக்கணமாய் உதயமாயிருக்கும், ஆத்மாவாய் உதயமாயிருக்கும், லக்கண புள்ளி உதயமாயிருக்கும் 22வது நட்சத்திரம். அப்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பிறவியில் நல்ல மனிதன் இல்லை, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காகவே, நம்மளை பழி வாங்குவதற்காகவே நம்மளோட குழந்தை செல்வங்கள் வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்து இதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டால் காலப்போக்கில் அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். அதுலேருந்து கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கும் உங்கள் குழந்தை செல்வங்களுக்கும் பெரிய மனப்போராட்டமோ பணப்போராட்டமோ இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிவகை செல்லும் இந்த பரிகாரம். சரி, என்னான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரே பதிவில் எல்லா நட்சத்திரத்துக்கும் பரிகாரத்தையும் பரிகார கோவிலையும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் 27 நட்சத்திரம், அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரத்திற்கும் 27 பதிவாக போடுகிறேன். அதில் முதல் நட்சத்திரத்துக்கான அஸ்வினி நட்சத்திரத்துக்கான முதல் பதிவு இது. இதிலிருந்து
தொடர்ந்து 27 நட்சத்திரத்திற்கும் தினம் தினம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகார கோவிலையும் பதிவிட விரும்புகிறேன். ஆகையினால் பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான நட்சத்திரமும் அதுக்கான வைநாசிக நட்சத்திரத்தையும் அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து காண முடியும். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போது 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தா அஸ்வினி குமாரர்கள், அதாவது மருத்துவத்துக்கு பேர் போனவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவங்க கையால் ஒரு மருந்து கொடுத்தா உடனே குணமாகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்படியாப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு திருவோண நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக வரும். வைநாசிக நட்சத்திரமாக வரும். இந்த திருவோண நட்சத்திரம் வைநாசிகமாக வரும்போது சந்திர பகவான் உங்களுக்கு வைநாசிக அதிபதியாக வருவார். வைநாசிக நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதியாக வருவார். அப்போ அவரோட நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை தான் செய்யும். அதாவது அவரோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அதில் முதல் நட்சத்திரமான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் உங்களுக்கு பாதகாதிபதியோ அல்லது மாரகாதிபதியோ அல்லது சந்திர பகவானோ அல்லது சூரியனோ செவ்வாயோ சனி பகவானோ இவங்கள் கோச்சாரத்தில் அதை கடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கடமைப்பட்டு இருக்கும் கிரகங்கள். அப்படி உங்களுக்கு அவங்க பாதிப்பை ஏற்படுத்தாமல் போயிட்டா அடுத்து வரும் கிரகங்கள் 2 மடங்காக பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் துல்லியமாக உங்களுக்கு எந்த டிகிரியில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் விழுந்து இருக்கிறதோ அதே டிகிரியில் கோச்சாரத்தில் அந்த திருவோண நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதையை ஏற்படுத்தும். திடீர்னு ஒரு வயிற்று வலி, திடீர்னு அப்பரண்டிஸ் ஆப்ரேஷன், திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு ஒரு இரத்த காயம், இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கான தொந்தரவை கொடுக்காம கிரகங்கள் பயணிக்காது. ஆகையினால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு பாதகத்தையும் விபத்துக்களையும் உடல் உபாதைகளையும் திடீர் விபத்துக்களையும் ஏற்படுத்தும். சரி, இதுக்கு என்ன தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருக்கோடி காவல் அப்படிங்கிற ஊரில் சூரிய கோடீஸ்வரர்னு இருக்கார். அவரை போய் உங்களோட பிறந்த நட்சத்திரம் வரும்போது ஒரு முறை, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு முறையும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு முறையும் ஆக 2 முறை நீங்கள் போயிட்டு வரணும். முதல்ல நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, அப்புறம் திருவோண நட்சத்திரம் வரும்னால ஒரு முறை போய் வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு சூரிய கோடீஸ்வரருக்கு 17 புது அகல் விளக்கில் நெய்யும் இழுப்ப எண்ணெயும் விட்டு தாமரை தண்டு திருநூல் போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பகவானிடம். என்னோட வைநாசிக நட்சத்திரத்தினால நான் இதுவரையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இந்த தொந்தரவுலேருந்து விடுதலை வேண்டும் சுவாமி அப்படிங்கிறத மனப்பூர்வமாக உங்களுக்கு தெரிந்த மொழியில் வேண்டிக்கோங்க. இல்லை 2 முறை உங்களை போய் சொல்லியிருக்கேன். இந்த 2 முறையும் நீங்கள் இந்த பிரார்த்தனை வேண்டிக்கோங்க. முதல் முறை அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறீங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டிலே ஒரு வாளியில் சுத்தமான பசுந்தயிரால் செய்யப்பட்ட தயிர் சாதம். அந்த தயிர் சாதம் எப்படி இருக்குன்னா, சாப்பிட்றவங்க வாய்க்கு அவ்வளோ இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அவசியம் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மாங்காய், பச்சை மிளகாய், மாதுளம்பழம் முத்துக்கள், சுத்தமான பச்சரிசியில் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நபர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு 10 நபர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்கன்னா 7 நபர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை என்ன ஒரு விசேஷம்னா, அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு போகும்போது இதே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கையா கொள்ளு துவையல் அல்லது கொள்ளு பருப்பு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு சைடிஷாக கொள்ளு துவையல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான பரிகாரமாக இருக்கும். இது அங்கே உள்ள 7 நபருக்கு கொடுங்க. அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு பரிகாரத்துக்கு போகும்போது திரும்ப மறுமுறை
அதுலேருந்து 22ஆவது நாள் வைநாசிகத்துக்காக திருவோணம் நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறீங்க இல்லையா, அன்னைக்கு இதே தயிர் சாதத்துக்கு தேங்காயில் செய்த தேங்காய் துவையல் எடுத்துக்கோங்க. 2 முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகும். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய அந்த திருக்கோடிக்காவலில் உள்ள கோயிலில் தீர்த்தம் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தை நீங்கள் தலையிலையும் கை கால் முகம் கழுவி தலையில் தெளிச்சுக்கோங்க. முடிந்தால் அந்த தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. 2வது, அந்த கர்ப்ப கிரகத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை செல்லும் போதும் 17 முறை சுற்றி வரணும். குறைந்தது கோயிலில் நீங்கள் 2.25 மணி நேரம் இருக்கணுங்க. 2.25 மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கான வைப்ரேஷன் உங்கள் உடம்பில் ஏறும். அதே போல் உங்கள் உடம்பில் உள்ள அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் பரணி நட்சத்திரத்துக்கான வைநாசிக கோவிலும் பரிகார இடமும் பார்ப்போம்.